எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிறது லஸ்டா லவ்வான்னு ஒன்றுமே தெரியல. நான் யார்கிட்ட போய் எப்படி கேட்கறதுன்னு தெரியல. யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா ப்ளீஸ்? I don't think you get it. He is asking for some ambla to explain this lasta lovante. Where do I go for some ambla? Yo boys, that's where your Maverick comes into play. Unga brother, unga friend lasta lovangirda இன்னைக்கு நான் ஒரு 7 tips சொல்றேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் கேர்ள் கிட்ட வச்சுருந்தீங்கன்னா, தட்ஸ் இட், லைக் யோர் க்ரஷ் கிட்ட வச்சுருந்தீங்கன்னா அது லஸ்டா லவான் ஈஸியாக உங்களோட ஃபைண்ட் அவுட் பண்ணியும். அண்ட் லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. பாயிண்ட் நம்பர் 1, உங்களோட மூட் எப்போவுமே அவங்க ஆக்ஷன்ஸில் டிபெண்ட் பண்ணியிருக்கும். லைக் அவங்க ஆங்க்ரியாக இருந்தால் அவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, இந்த விதத்தால் உங்கள் மூட் ரொம்பவே எமோஷன்ஸ் வந்து ரொம்ப இங்கே ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் ஹாப்பியாக, சேடாக, ஆங்க்ரியாக, உங்கள் டே நல்லா போச்சா, நல்லா போகலை, இது எல்லாமே அவங்க உங்ககிட்ட அன்னைக்கு எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை வச்சு தான் இருக்கும். ஸோ அவங்களோட ஆக்ஷன்ஸ், அவங்களோட எமோஷன்ஸ் வந்து உங்களோட மூடை டிட்டர்மைன் பண்ணால் ஷீஸ் யோர் கேர்ள். நமக்கு ஒரு க்ரஷ் இருக்கும், நம்ம ஒருத்தர் மாதிரி லஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அவ்வளோக்கா லைக் அவங்களோட எமோஷனல் கனெக்டாக இருக்க மாட்டோம். அவங்க மூடு நம்ம மூடு லைக் இன்டர் கனெக்டடாக இருக்காது. பட் இன்டர் கனெக்டடாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் ஒருவேளை தப்பி தவறு இருந்துச்சுன்னா, ஷீ மைட் பி யோர் கேர்ள். தட் மைட் பி லவ். தட் மீன்ஸ் லவ். நம்பர் 2, காமனாக எல்லாத்துக்கிட்டே இருக்கிறது, யூ ஆர் ஸோ பொசசிவ் மேன். ரொம்ப பொசசிவாக இருக்கும். இல்லை எதுக்கு, இல்லை பசங்களோடலாம் நீ போக வேண்டாம் அப்படிலாம் நீ ஒன்றும் போகாத, இல்லை சேஃபாக போ, இந்த ட்ரெஸ் போடாத, அந்த ட்ரெஸ் போடாத, கரெக்டாக பேரண்ட்ஸோட போ, இந்த டைமுக்கு போகாத, அந்த டைமுக்கு போகாதுன்னு இப்படிலாம் அவங்க மேலே ரொம்ப பொசசிவாக, ரொம்ப கேரிங்காக இருந்துச்சுன்னா, டேம் மேன், டேம், நீங்கள் அவங்களுக்கு விழுந்துட்டீங்க. ஷீ இஸ் யோர் கேர்ள். அவங்க உங்களை கேர்ள் ஆக்கிக்கணும்னு நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். லஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன ட்ரெஸ் போட்டாலும் யூ டோன்ட் வரி. அவங்க ட்ரெஸ் கம்மியாக போட்டிருந்தா தான் யூ வில் லைக் இட். பட் அவங்க வந்து ஆக்வர்டாக போடக்கூடாது, நம்ம முன்னாடி கூட டீசெண்டான ட்ரெஸ் போடணும், வெளில போகும்போது பசங்களோட போகக்கூடாது அப்படின்லாம் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாவே that's where emotion comes into play. And the second day you are falling into love. Number 3, you are not getting bored of texting for hours and hours and hours. 1 மணி நேரம் டெக்ஸ்ட் பண்ணிட்டு கூட 2 நிமிஷமாக தான் இருந்துச்சுமா. 1 hour 2 hours ஃபோன் பேசிட்டு கால் பேசிட்டு இருந்தால் கூட 1 hour ஆயிடுச்சா, 2 hours ஆயிடுச்சா, இப்போ தான் ஒரு 2 minutes ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளார 2 hours ஆகிடுச்சு பாரு. இப்படிலாம் டைலாக் வர மாதிரி நமக்கு மனசுக்குள்ளார தோணினாலும் இல்லை டைலாக் பேசினாலோ அவங்க மேலே உங்களுக்கு அஃபெக்ஷன் இல்லை லஸ்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு புனிதமான ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னா தட்ஸ் கால்ட் லவ். நம்பர் 4, சேஞ்ச் இன் யோர் கேரக்டர். எப்போவுமே நம்ம கேரக்டர்லாம் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லுவோம். பட் நம்மளோட வயசு ஆக நம்ம பழக்கத்தோட நம்ம இருக்கிற ஆளுங்களோட சேர்த்து தான் நம்ம கேரக்டர் டிஃபைன் ஆகும். அப்படி உருவாகின கேரக்டர் கூட ஒரு பொண்ணால் அந்த கேரக்டர் டோட்டலாக என்னால் மாற்ற முடியும். என்னோட குடிப்பழக்கத்தை என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்த பிறகு தான் நான் விட்டுட்டேன். எனக்கு ஒரு பேட் ஹேபிட் இருந்துச்சு, அந்த பொண்ணு வந்த பிறகு தான் நான் விட்டுட்டேன். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்க ஹேபிட்டோ கேரக்டரோ ஒரு பொண்ணால் ஈஸியாக மாற்ற முடியுது. அவங்களுக்காக நீங்கள் மாற்றுக்கிறீங்கன்னா யூ ஆர் கோயிங் into இல்லை getting into இல்லை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் யூ ஆர் கெட்டிங் இன்டு லவ். பிகாஸ் அப்பா அம்மா சொல்லி கூட நம்ம மாறி இருக்க மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கூட மாறி இருக்க மாட்டோம், நம்மளை அவ்வளோ அக்கறைப்பட்டு சொல்லியிருக்கவங்க கூட மாறி மாட்டோம். பட் அந்த பொண்ணு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக டோட்டலாக மாற்றிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, that's called love. நம்பர் 5, இன்டர்னல் அட்ராக்ஷன். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். பட் ஃபஸ்ட்டே சொல்லிட்டா யாரும் வீடியோ பார்க்காம விட்டுட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? வெயிட் a minute before getting into this point, let's subscribe to Maverick. And இந்த வீடியோக்கு ஒரு 5000 likes வந்துச்சா இதில் நான் part 2 அப்லோட் பண்ணுறேன். லவ் சீரிஸ் நிறையா போட ஆரம்பிக்கிறேன். ஸோ 5K லைக்ஸ் தானே கேட்குறேன். 10,000-20,000 பேர் பார்க்குறீங்க, எல்லாருமே லைக் பண்ணுங்கள். உங்கள் மேவரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இன்டர்னல் அட்ராக்ஷன்னா, எக்ஸ்டர்னல் அட்ராக்ஷன்னா அவங்க பாடி ஷேப், அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணுறாங்க, என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுறாங்க, என்ன கலராக இருக்கா, என்ன கலராக ஒயிட்டா பிளாக்கா, இப்போ லிப்ஸ்டிக் போட்டிருக்கா, லிப்ஸ்டிக் போட, இது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இது எல்லாத்த விட அவங்களோட இன்டர்னல் அப்பியரன்ஸ், அதாவது இன்டர்னல் அட்ராக்ஷன்னா
அவங்க பண்ணுற கெஸ்டர்ஸ், அவங்க பண்ணுற கைண்ட்னஸ், அவங்க உங்களுக்கு கொடுக்குற எமோஷன்ஸ், அவங்க மேலே இருக்கிற கேரிங்கான விஷயம், அவங்கக்கிட்ட இருக்க ஹேபிட்ஸ், அவங்கக்கிட்ட அட்ராக்ட் ஆகிற விஷயம் எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் வந்து மறந்துடுவோம், லைக் நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிடுவோம். அண்ட் மோர் ஓவர் அவங்க பாடியை லவ் பண்ணாமல் அவங்களோட ஆக்ஷன்ஸ், அவங்க பிஹேவியர், அவங்க நடந்துக்கிறது, அவங்க பேசுறது, பார்க்கறது, எங்கேயோ பார்த்த மயக்கம் எப்போதோ. Maverick is the most worst singer in the world. I know. இந்த மாதிரிலாம் தோணுச்சுன்னா you are getting into love. இது ஏன் சொல்கிறேன்னா, இன்டர்னல் அட்ராக்ஷன் தான் 30 வயசுக்கு மேலே இருக்கும். 20 வயசுக்கு வரைக்கும் 20 to 30 தான் அவங்களோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் யாரை பார்த்தாலும் தேவையில்லை. கல்யாணம் ஆன பிறகு எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்லாம் மறந்து போயிடும். நமக்கு வந்து அவங்க லைஃப்பை பார்த்துக்கிறதுக்கு, பேஷனை பார்த்துக்கிறதுக்கு, ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கே ஓட ஆரம்பிப்போம். எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் அங்கே மறைஞ்சு போயிடும். எடுத்தோடனே இன்டர்னல் அப்பியரன்ஸில் விழுந்துட்டிங்கன்னா தட் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் தேவையே இல்லை, நான் சொல்லவே விரும்பலை. பிகாஸ் அது ஒரு இண்டிவிஜுவலோட பெர்ஸ்பெக்டிவ், ப்ரிஃபரன்ஸ். பட் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸோட ஃபஸ்ட் எடுத்துகிற இன்டர்னல் அப்பியரன்ஸில் விழுந்துட்டிங்கன்னா தட் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். நம்பர் 5, ஆங்க்ரி வென் யூ ஆர் இக்னோர்ட். சாப்பிட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்க? யா ஓகே, நான் அப்புறம் பேசுகிறேன். இந்த மாதிரி அவங்க உங்களை இக்னோர் பண்ணால் உங்களால் டாலரேட்டே பண்ணிக்க முடியாது. அப்படியே டார்ச் மக்களை சுக்குநூறாக உடச்சி அவன் மேலே எரிஞ்சிடலான்னு அப்படி ஒரு கோவம் வரும். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆட்டோமாம் நம்ம தலையில் வந்து விழுந்த மாதிரி நமக்கு ஒரு கோவம் வந்துச்சுன்னா, பிகாஸ் அவங்க உங்களை இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இவ்வளோ கோவம் வந்துச்சுன்னா யூ ஆர் கெட்டிங் இன் டு லவ். பிகாஸ் ஒரு லஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்க மேலே அவங்க இக்னோர் பண்ணாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்கு தேவையான டைம் அப்போ அவங்க இருந்துட்டாங்க, 2 பேரும் அந்த லஸ்ட்டை மட்டும் பரிமாறிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அஃபெக்ஷன், அந்த லவ் ஃபீலிங்கே இல்லைன்னா இது லவ் கிடையாது. பட் அவங்க உங்களை இக்னோர் பண்ணால் உங்களுக்கு கோவம் வருது, ஆங்கிரி ஆகுது. நீ ஏன் இதை நீ ஏன் என்கிட்ட சொல்லாமல் பண்ண, நீ ஏன் என்கிட்ட வந்து இப்படி நடந்துக்கிற, ஏன் என்னை இக்னோர் பண்ணுற, ஏன் என்ன நல்லா டேக் கேர் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் இன் டு love. Number 7, whatever it takes. அவங்களுக்காக எதை வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம், அவங்க நம்ம லைஃப்பில் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் இன் டு திஸ் லவ். பிகாஸ் ஒருத்தருக்காக நம்ம லைஃபே மாற்றிக்கிறேன், இல்லை ஒருத்தருக்காக என் லைஃப்பில் நான் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கேன், எவ்வளோ ரிஸ்க் வேணால் எடுக்க தயாராக இருக்கேன், யாரை வேணாலும் ஒரு மதையான கூட்டமே வந்தாலும் நான் எழுத்து நின்று அவங்கள கல்யாணம் பண்ண தயாராக இருக்கேன், அவங்க என் லைஃப்பில் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷீ இஸ் யோர் கேர்ள். இந்த 7 பாயிண்ட்ஸுமே இருந்துச்சுன்னா you are getting into this purest form of love, man. You are gifted. அந்த மாதிரி பொண்ணு கிடைச்சிச்சுன்னா oh my god, you are so gifted. And moreover, இந்த first love, second love, third love இதெல்லாம் கணக்கே கிடையாது. உங்களோட purest form of love எந்த ஏஜில் வரும்னே தெரியாது. சில பேருக்கு 18, 19லே வரும், சில பேருக்கு 10வது படிக்கும்போது வருது, இப்போலாம் 7வது 8வது படிக்கிற பசங்களுக்கே வருது. பட் எப்படின்னு தான் எனக்கு தெரியல, அவங்களுக்கு எப்படி அந்த அஃபெக்ஷன், இந்த லவ்லாம் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் மெச்சூரிட்டி ஆகிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன், அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் இது எல்லாமே புரிஞ்சு, இல்லை எல்லாத்தையும் என்னால் தாங்க முடியும், எல்லாத்தையும் நான் எதிர்த்துட்டு அதை நான் கல்யாணத்தை பண்ண முடியும், எல்லாத்தையும் என்னால் சம்மதிக்க வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு வர லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இது எல்லாமே தெரியாமல் இம்மெச்சூராக லஸ்ட்டால் வர லவ் ரொம்ப நாளைக்கு நிற்காது. அண்ட் மோர் ஓவர் இம்மெச்சூராக இருக்கும்போது, நம்மளுக்கு லைஃப்னா என்னென்னே தெரியாமல் இருக்கும்போது லவ் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படிங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இது மற்றவங்களுக்காக நான் சொல்ல, என் லைஃப்பில் நான் பார்த்த விதத்தை வச்சு சொல்கிறேன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். அண்ட் வெயிட் அ மினிட், இந்த வீடியோக்கு 5000 லைக்ஸ் வரலைன்னா மேவரிக் ரொம்ப கோவப்படுவான். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from your Maverick. Tada, bye bye, take care. Peace out, man. எப்பா ஜெகனே முடியலடாப்பா. ஓ வீடியோ என்ன முடியலையா? சாரி, இருங்க கட் பண்ணிடுறேன்.